குட் மார்னிங் டீச்சர்ஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கு. அதாவது டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக டைம் ரொம்ப டூரேஷன் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து நம்ம தமிழ், இங்கிலீஷ், அதே மாதிரி மேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸு எல்லாமே ப்ளஸ் வந்து ஃபுல் டெஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஏன்னா டைம் டூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 15, 16 வந்து எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால வந்து நமக்கு டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கு. எல்லாமே டோட்டலாக கவர் பண்ணியிருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2000 கொஷின்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை கொடுத்துருக்கிறத விட கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கான இந்த டெஸ்ட் இதுக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு என்ன அப்படின்னா டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். கையில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஏன்னா நம்ம ஓஎம்ஆர் சீட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை எழுதியிருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஸ்டின் மாடரேட்டாக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இது பண்ணியிருந்தாலும் கூட டெட்டு நீங்க நல்லா பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பிஆர்டி எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மட்டும்தான். அது வந்து உங்களுக்கு காம்படிஷன் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அதுல போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எப்படினாலும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன சொல்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கே போயிருந்தாலும் டெட்டு வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. பெஸ்டா இருக்கும். இந்த டெஸ்ட் இதுக்கான ஷெட்யூல் உங்களுக்கு நான் பிடிஎஃப் அட்டாச் பண்றேன். அதுவும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்துக்கலாம். இதை ஜாயின் பண்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படி என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத நான் சொல்றேன். அது அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கண்டிப்பா வந்து எல்லாருனாலையும் கிளியர் பண்ண முடியும். அடுத்தது நம்ம கிளியர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் நம்ம பாஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம செஞ்சு வைக்கிறது அந்த விஷயம் எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து கை கொடுக்கும். அது வந்து நமக்கு ஷூரா நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ டீச்சர்ஸ்.